World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் தான். சின்ன வயசுல எல்லாம் எப்படா தீபாவளி வரும், எப்படா பொங்கல் வரும், இல்லைன்னா எப்படா பிறந்த நாள் வரும், இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பண்டிகை நாளாக தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. சாஸ்திர ரீதியாக 12 மாதங்களுக்கும் பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒன்று. ரெண்டாவது, இந்த பண்டிகைகளுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. ஸோ பண்டிகைகளும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய துணை மகளிர் அணி செயலாளர் திருமதி நித்யா அவர்கள் அற்புதமான ஒரு சொற்பொழிவை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குருவே துணை, குருவே துணை, குருவே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டைட்டில் பண்டிகைகளும் பரிகாரங்களும். ஸோ இந்த டைட்டில் எடுக்கிறதுக்கு முதல் காரணமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பஞ்சாங்க பூஜை. ஸோ பஞ்சாங்க பூஜையில் ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் தான் எனக்கு இந்த டைட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ எல்லாருமே ஆப் வச்சுருக்கிறதுனால பஞ்சாங்கத்தை யாருமே பார்க்கறதில்ல. பஞ்சாங்கம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜோதிடர்களுக்கும் முக்கியமான விஷயம்தான். நம்ம ஜோதிடமே தெரியல அப்படின்னாலும் எல்லாரும் பஞ்சாங்கம் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அதை உள்ளே போய் நம்ம அதை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பஞ்சாங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் எடுத்திருக்கிற டைட்டிலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது. அதாவது எப்பப்போ என்னென்ன பண்டிகைகள் வருது, என்னென்ன அதாவது குருமார்களுடைய ஜெயந்திகள் எப்போது, எல்லா விஷயங்களும் பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது. ஸோ பஞ்சாங்கம் எல்லாரும் வாங்கி டெய்லி அதை டெய்லி நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதெல்லாமே வாசிக்கிறது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ண அது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ பண்டிகைகள் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வரப்போகிறது இந்த 12 மாதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்டிகைகள் வரும். இது எப்படியெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணி நம்ம அதை நல்ல விஷயமா மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்டிகைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு பண்டிகைகள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புது ட்ரெஸ் கிடைக்கும், நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஸ்வீட் கிடைக்கும், நிறைய ஜாலியாக இருக்கலாம், நிறைய பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பண்டிகை டைமில் நடக்கும். ஆனால் இப்போ பண்டிகைகள் அப்படின்னாலே நம்மளுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த பண்டிகைகளுக்கு க்ளீன் பண்ணணும், நிறைய செலவாகும், நிறைய உடல் உளைச்சல், மன உளைச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம இந்த பண்டிகைகள் மூலியமாக நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. யார் ஒருத்தரையும் தனியாக போய் நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணு, இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணு, நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நம்மளோட அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு பார்க்குறது, பேசுகிறது, ஒரு நல்ல பலகாரங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட நீ உன்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்போ நம்மளோட வேலைகள் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ நம்ம இந்த பண்டிகைகள் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம இந்த நாளில், இந்த கிழமையில் இந்த இதை இந்த வழிபாடுகள் நம்ம செய்யணும், இந்த விசேஷங்கள் பண்ணணும், இந்த பலகாரங்கள் நம்ம செய்யணும், இந்த கோவிலில் போய் இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம சொன்னோம்னா மட்டும்தான் அதை அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது மூலிமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு மாதத்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்க்குறது பஞ்சபூதங்கள் தான். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுக்கு வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த 12 மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் வரும், ஒரு திதி வரும், ஒரு யோகம் வரும், ஒரு கரணம், எல்லாமே ஒவ்வொன்றும் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் சரியாகணும் அப்படின்னா நட்சத்திரங்கள் மூலியமாக, கிரகங்கள் மூலியமாக, திதிகள் மூலியமாக தான் எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும். அப்போ இந்த பண்டிகைகள் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நாளில் ஒரு யோகம் இருக்கும், ஒரு கரணம் இருக்கும், ஒரு திதி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் ஜோதிடத்தில் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது சம்பத்து தாரை சாதகத்தாரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம பிறந்த திதி இருக்குது, யோகம் இருக்குது, கரணம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வரும். இப்போ யோகம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தோட ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் செய்கிறது ஒரு யோகமாக இருக்கலாம், ஒரு நட்சத்திரத்தோட திதி செய்கிறது யோகமாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நல்ல நேரம் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கங்கள் வச்சு தான் பார்ப்போம். அன்றைக்கி வந்து அந்த நாள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த பஞ்சாங்கத்தில் வச்சு நாள் நட்சத்திரம் இருக்கா, நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா, திதி எல்லாமே வந்து ஒன்றா நல்லா இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாளாக வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பண்டிகைகள் வந்து ஏதோ ஒரு நாளில் வரும், ஒரு நட்சத்திரத்தில் வரும். ஸோ அந்த கிழமையில் நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, வழிபாடுகள் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுதோ ஒரு கிழமையை பிடிக்கணும், மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு பண்டிகை செலிப்ரேஷன் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து வீடுகளில் வந்து க்ளீன் பண்ணுவோம், கரெக்டாக வந்து எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம், உறவுகள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. ஸோ உறவுகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, நம்ம வந்து நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது, வீடு சுத்தமாக இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பண்டிகையிலே வந்து வச்சுருக்காங்க. அந்த பண்டிகைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ பண்டிகைகள் அப்படிங்கிறது வந்து 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 12 கட்டங்கள். அப்போ நம்மளுடைய ஒருத்தருடைய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 கட்டங்கள், அந்த 9 கிரகங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்போ அந்த 12 கட்டங்களில் அந்த 12 மாதங்களில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு பண்டிகைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வழிபாடுகள் மூலியமாகவும் தான தர்மங்கள் மூலியமாகவும் செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சித்திரை, வைகாசி இந்த மாதிரியான விஷயங்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் ஒரு பண்டிகை. ஸோ இந்த பண்டிகைகள் போக ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் இது பண்ணிக்கிறது சித்திரை மாதத்துலேருந்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே வந்து எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா தை தான். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த வார்த்தையிலேயே இருக்கும். ப்ளஸ் வந்து என்னென்னா இப்போ உத்தராயணம் தட்சிணாயணம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு 12 மாதங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு வந்து ஒரு நாள். அப்போ அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் தான் வந்து காலையில் 6 to 8 அப்படிங்கிறது. அப்புறம் அதே மாதிரி மாசி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to 10. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 மணி நேரம், அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதம். அப்போ தை பிறக்கும்போது காலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த தை பிறக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம காலையிலேயே சூரியனுக்கு ஃபஸ்ட் டைம் சூரியனுக்கு வந்து வழிபாடு பண்ணி பொங்கல், சக்கரை பொங்கல் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும், ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தமிழ் வருட பிறப்பு வந்து சித்திரை மாதத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ தை மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம். அப்போ பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட், நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து எப்போவுமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு நம்ம வந்து புது பானை, கரும்பு, மஞ்சள் இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே, அதாவது மகாலட்சுமி பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சது ஒரு நல்ல வைபோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த சூரியனுக்கு வந்து புது பானையில் வைக்கும்போது இந்த புது பானை, மஞ்சள், கரும்பு இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரகத்தை வந்து குறிக்கும். இப்போ பானை அப்படிங்கிறது செவ்வாய், காலையிலே சூரியனுக்கு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் எல்லோரும் புது ட்ரெஸ் போடுறது, காலையில் எழுந்திரிச்சது குளிக்கிறது, புது ட்ரெஸ் போடுறது, எல்லாருக்கும் வந்து புது ட்ரெஸ் வாங்கிக்கிறது, தரது, பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம எல்லாருமே ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த தை பொங்கலில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலையில் 6 to 8 அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த ஒரு மாதம் வந்து தேவர்களுக்கு காலையில் அதாவது 2 மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஒரு மாதம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுக்கு ஒரு பண்டிகை வருது. அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்டிகைகளுக்கும் என்னென்ன சிறப்பு, என்னென்ன பாவகங்கள் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகர் வழிபாடு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் பண்டிகையில் வந்து பார்க்கும்போது விநாயகர் சதுர்த்தி வந்து நம்மளுக்கு ஆவணி மாதம் வருது, ஒவ்வொரு மாதமும் வந்து சதுர்த்தி இதெல்லாம் வருது. ஆனால் விநாயகரோட பர்த்டே அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு
சதுர்த்தியில் வந்து ஆவணி மாதம் சதுர்த்தியில் வருது. ஸோ இந்த சதுர்த்தியில் வந்து விநாயகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே விநாயகருக்கு வந்து விநாயகர் பர்த்டே அன்றைக்கி நிறைய இப்போல்லாம் வந்து கடவுள்களை வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆற்றங்கரையில் கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து விநாயகரை வந்து நம்ம வச்சுட்டு நம்ம கொண்டு போய் ஆற்றங்கரையில் போடுறதுக்குள்ளே நிறைய வந்து இப்போ நிறைய தவறான விஷயங்கள் வந்து பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அதை வந்து அதாவது ஆத்மாத்மா இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் முழு முதற் கடவுள் விநாயகர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவரை வந்து யாரும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு விஷயம் செய்யும்போதும் விநாயகரோட வழிபாடு இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு முழுமை பெறாது. ஏன்னா சிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிபுரம் எரித்த சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒரு இது இருக்கும். அப்போ திரிபுரத்தை வந்து சிவபெருமான் எரிக்கிறாரு அப்படின்னா அப்போ அவரை வந்து அங்கே போகும்போது விநாயகர்கிட்ட சொல்லாமல் போயிருப்பார். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த தேரில் போவோம், அந்த தேரோட அச்சே முறிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அவர்கிட்ட விநாயகர்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திரிபுரத்தை வந்து எரிக்கிறதுக்கு போவார். அப்போது அந்த அளவுக்கு வந்து சிவபெருமானே வந்து விநாயகரை கும்பிட்டு தான் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு காரியம் செய்யும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு போகிறது, நம்ம எந்த இடத்துக்கு போகும்போதும் அருகம்பில் வச்சுட்டு போகிறது, நம்ம கையில் நம்ம பேக்கில் இந்த மாதிரி அருகம்பில்லை பொறிச்சு வச்சுட்டு போகிறது, இல்லை நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் வாங்கிட்டு போகலனாலும் அருகம்பில்லாவது 2 கொண்டு போய் விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் தடைகள் இல்லாமல் சீக்கிரமாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விநாயகர் பெருமானை ஃபஸ்ட்டு இது நல்லபடியாக வணங்கிட்டு போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்து விநாயகர், வன்னி மரத்து விநாயகர், நிறைய வந்து விநாயகர்களுக்கு பேர் இருக்கும். இந்த விநாயகருக்கு வந்து பெயர்களில் வந்து ஒவ்வொரு பாவகங்களும் செல்வ விநாயகர், பாதாளத்தில் அதாவது குழியில் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு பாவகத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நம்ம வந்து எந்த விநாயகர் கோயிலுக்கு போனாலும் பஞ்சமுக விநாயகர் இந்த மாதிரி எந்த விநாயகர் கோயிலுக்கு போனாலும் அந்த விநாயகரை பார்க்கும்போது நம்மளுக்கு அவர் அந்த எந்த பாவகமாக இருப்பார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும். அப்போது இந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணால் அப்போது செல்வம் வரணுமா, அப்போ 2ல் கேது இருக்கா, செல்வ விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டே வர்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மகாலட்சுமி கோயிலில் இருக்கிற விநாயகர் வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. இப்போ குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வரும். அப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, புரட்டாசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அசைவம் சாப்பிடாமல் நம்ம குலதெய்வத்துக்காக இவ்வளோ நாள் வந்து நோன்பு இருந்து அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம். ஸோ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு எப்போவுமே அந்த 5ஆம் பாகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த 5ஆம் பாகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போகணும், சந்தோஷமாக போகணும். அங்கே போய் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வர்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இதே வந்து நம்மளுடைய குலதெய்வம் வந்து 5ஆம் பாவகம். இதே வந்து என்னுடைய அப்பா தாத்தா எல்லாமே ஒரே 5ஆம் பாவகம் தான். இதே வந்து நான் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 8ஆம் பாவகமாக வரும். அப்போது ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு ரொம்ப கஷ்டம், இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னோட அம்மாவோட குலதெய்வத்துக்கு போகணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இப்போ கண்டம் பிரச்சனை, 8ஆம் அதிபதியோட தசா புத்திகள் நடக்கிற காலத்தில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற காலத்தில் நம்மளுடைய அம்மாவோட குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து அம்மாவோட குலதெய்வம் ஓகே, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து வேறு யாராவது உங்களோட ரிலேட்டிவ்ஸோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், நான் என்னோட மாமாவோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், என்னோட அத்தையோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குலதெய்வத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு பாவகங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒருத்தரை நினச்சி அவங்க குலதெய்வத்துக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அதிலிருந்து அந்த லக்னத்துக்கு அவங்க எந்த பாவகமாக வருவாங்களோ அதுலேருந்து 5ஆம் பாவகம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குலதெய்வ கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அந்த குலத்தை காக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ குலதெய்வ கோவில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த கோவில் போகிறதா இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்டையும், அதாவது விநாயகர்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் முடிஞ்சிடும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம தரணும். ஏன்னா நமக்கு கிராம தேவதைகள், எல்லை தேவதைகள் அப்படின்ட்டு இருக்கிற கடவுள்களோட வழிபாடு வந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக எடுத்துக்கணும். அந்த கடவுளோட வழிபாடுகள் வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரியான மாதங்களில் ஒரு மாதிரியான முறைகளில் வழிபாடுகள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான பண்ணும்போது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் கோவில் வந்து அந்த ஊரில் வந்து இருக்கும். மாரியம்மன், மாகாளி அம்மன், துர்க்கை அம்மன், இந்த மாதிரியான பெயர்களில் இப்போ அந்த கோவிலில் இருக்கும். ஸோ அந்த கோவிலில் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு பூச்சாற்றுதல் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கோவிலோட நோம்பி சாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 நாள் வந்து அந்த கோவிலில் பண்டிகைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, கோயிலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து தீர்த்த குடம் எடுப்பாங்க. தீர்த்த குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் முளைப்பாரி எடுக்கிறது, அதாவது பூ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தீர்த்த குடம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீர்த்த குடம் அப்படிங்கிறது வந்து சந்திரன். இப்போது ஃபஸ்ட்டு தலையில் வச்சு தான் அந்த தீர்த்து கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்க, அது நல்லா இருந்தாலும் சரி, நீசமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, யார் யாருக்கு லக்னத்தில் சந்திரன் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அந்த தீர்த்து குடம் வழிபாடு பண்ண அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து இப்போ எனக்கு 4ல் சந்திரன் இருக்கா, அம்மா எடுக்கலாம். 9ல் சந்திரன் இருக்கா, அப்பா எடுக்கலாம். 3ல் சந்திரன் இருக்கா, அதை வந்து நம்மளுடைய தம்பி எடுக்கலாம், தங்கச்சி எடுக்கலாம். இந்த மாதிரியான இது எந்த ஒரு விஷயமும் வந்து அந்தந்த பாவகத்தை கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அந்த 12 கட்டத்தில் ஏதோ ஒரு பாவகத்தில் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பலன் கொடுக்கும், கெட்டதாக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் பலன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ தீர்த்த குடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இதே வந்து ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்கும். அதாவது நம்ம வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க, அடி பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மடிப்பிச்சை வாங்குவாங்க கோயிலில், மண் சோறு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாவகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து செவ்வாய் வந்து கடகத்தில் வந்து நீசமாவார். இப்போது அம்பாள் கோவிலில் போய் ஒருத்தர் வந்து மண் சோறு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து நீசமானதுக்கு உண்டான பெனிஃபிட்டை வந்து நீச பங்கம் பண்ணி கொடுக்கும் அவருக்கு. அப்போ மண் அப்படிங்கிறது செவ்வாய், அங்கே சாப்பாடு அப்படிங்கிறது சந்திரன். அப்போ கடகத்தில் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மண் சோறு சாப்பிட்றது. இதே வந்து நம்ம விருச்சிகத்துக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா விருச்சிகம் செவ்வாய் வீடு, அங்கே சந்திரன் வந்து நீசமாவார். ஸோ இந்த மாதிரி சந்திரன் வந்து அங்கே விருச்சிகத்தில் இருக்கிறவங்க, கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மண் சோறு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பூ முதிக்கிறது, நிறைய விஷயங்கள் ஒரு கோயிலும் வந்து ஒரு முறைப்படி ஒரு பரிகாரங்கள், அதாவது வழிபாடுகள் முறைகள் இருக்கும். அப்போ அது எல்லாமே வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்காம இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது ஒவ்வொரு பாவகங்களும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ முக்கியமாக நம்மளுடைய கிராம தெய்வதைகளோட வழிபாடுகள், ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அம்மாவை பார்த்துக்காம மற்ற எங்கெங்கே போய் எவ்வளோ கோவில்கள் வழிபாடு பண்ணணும், அதாவது மற்றவங்களுக்கு அம்மாவை பார்த்துக்காம மற்றவங்களுக்கு எவ்வளோ தான் அன்னதானம் போட்டாலும் அது பலன் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள். ஏன்னா நம்ம எந்த ஊரில் பிறந்திருக்கிறோமோ, நம்ம கூட யார் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள சுற்றி தான் நம்மளுடைய அதிகமான கர்மாக்கள் இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ நம்மளுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, நம்ம சுற்றி வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஊரை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அடிக்கடி யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். அது வந்து ஒரு பேச்சு மூலியமாக இருக்கலாம், ஒரு உணவு மூலியமாக இருக்கலாம், ஒரு வேலை மூலியமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பாக பேசுறது, பழகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பண்டிகைகள் செய்யும்போது நம்ம இந்த வழிபாடுகள் இதெல்லாமே செய்கிறோம். அன்னதானம் வந்து போடுவோம், ப்ளஸ் வந்து தண்ணி எல்லாத்துக்கும் வந்து தண்ணி கொடுக்கறது, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வர்றது. இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிரகமாக இருப்பாங்க, ஒரு பாவகமாக இருப்பாங்க. இப்போ தாத்தா பாட்டி மாமா இந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே ஒரு பாவங்களாக இருப்பாங்க.
இப்போ எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ எனக்கு மாமா வந்து என் கூட நல்லா பேசுகிறதில்ல, எனக்கு வந்து தாத்தா வந்து நல்லா பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜாதகத்தில் புதன் வந்து வீக்காக இருப்பார். அவங்களுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸு, மாமா இந்த மாதிரியான உறவுகள் வந்து நல்லா அமைய மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க வந்து எனக்கு நெகட்டிவாக தான் பேசுவாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தான் அது வீக்காக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை பாசிட்டிவாக பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசணும், பழகணும், அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த புதன் வந்து ஆக்டிவேட் ஆவார். அப்போ நம்ம அவங்கள வந்து நம்ம பேசலை பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் கிடையாது. இப்போ மாமா வந்து பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த புதன் பகவான் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக மாறுவார். அப்போது நம்மளுக்கு எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குதோ அந்த கிரகங்கள் சார்ந்த உறவுகள் கிட்ட நம்ம எப்போவுமே நம்ம ஒரு நல்ல பாண்டிங்கை வச்சுக்கணும். அவங்க வந்து நம்மளை திட்டுனா கூட நம்ம வந்து அதை பொருட்படுத்தாமல் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய உறவுகள் வந்து நல்லா இருக்கதான் நம்மளுக்கு எந்த உறவுகள் வந்து வீக்காக இருக்கோ அவங்கக்கிட்டேயே நம்ம நல்லா பேசும்போது தான் அது நம்மளுக்கு நல்ல ஒரு அதாவது மைனஸ் எல்லாம் கழிஞ்சு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும்போது தான் அந்த நம்மளுக்கு புதன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ கிராம தெய்வங்கள் இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணணும். எந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு வெளிச்சம் இல்லை, தீபம் இல்லை. இப்போ கிராமத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து நிறைய லைட்டெலாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் வந்து தீபம் போடணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த கோவிலுக்கு வந்து கொடுக்குற வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக மாறும். நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கும் வெளிச்சம் இல்லாத ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம டெய்லி தீபம் போடுறதுக்கும் நிறைய வழிபாடுகளுக்கு இது வந்து நீங்கள் நான் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு தூரமாக போய் நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறதை விட பக்கத்தில் இருக்கிற வெளிச்சம் இல்லாத ஒரு கோவிலுக்கு தீபம் போடுறது மூலயமா நம்மளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுற பரிகாரங்களுக்கு ஈடாகும் அது. அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில் வழிபாடு பண்ணணும். நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாவகம். அப்போது எல்லா உறவுகள்கிட்டையும் நம்ம வந்து அன்பாக இருக்கணும். நம்மளை வந்து யார் நெகட்டிவாக பேசினாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து நல்லபடியாக பேசி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். இப்போ பக்கத்துலேயே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு விடோவாக இருக்காங்க, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ராகு. அப்போ ராகுவாக இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசாமல் இருங்க. அப்போ நம்மளுக்கு ராகு வேணும், நம்ம ஒரு விஷயத்தில் வந்து பிரம்மாண்டமாக வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ராகு வேணும். அப்போ ராகு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுறது, பழகிறது. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நல்லபடியாக இது பண்ணுறது. இது எல்லாமே அவங்க வந்து நம்ம யார் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ அவங்க காலில் விழுந்துடணும். அவங்க வந்து அந்த காலில் விழுகிற அந்த செகண்ட் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ். நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஈகோ இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒரு பாவகமாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து புண்ணியத்தை சேர்க்கணும். அப்போ புண்ணியத்தை வந்து சேர்க்க நம்மளுடைய ஒவ்வொரு பாகமும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான எல்லா கோவில்கள்லேயும் தீபம் போடுறது, வழிபாடுகள் பண்ணுறது, அந்தந்த கோவிலுக்கு முறையான நேர்த்திக்கடன், அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு உண்டான வழிபாடு முறைப்படி நீங்கள் எந்த ஒரு வழிபாடுகளும் செய்ய உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு பண்டிகைகள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விரதங்கள் இருக்குது, கோவில் வழிபாடுகள் இருக்குது, திதிகள் தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் கிரகணம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லி வந்து ஒரு விசேஷம் இருக்குது, டெய்லி வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு வழிபாடுகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் டெய்லி கோயிலுக்கு போகணுமா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனும் வந்து நீங்கள் வெளியில் போய் செலவு பண்ணி பண்ணணுங்கிறதுல கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திர மாதங்களில் வரும். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த டைமில் வந்து இப்போது விஷ்ணுபதி ஃபஸ்ட்டு டே, அதாவது அந்த மாதத்துடைய முதல் நாள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வரும். அப்போ அந்த மாதத்தில் வந்து அந்த காலையிலேயே வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் வந்து 27 சுற்றுறது. அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும்
ஒரு சுற்று. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து அந்த 27 சுற்று சுற்றி வந்து வழிபாடு பண்ணால் வந்து அவங்களுக்கு அடுத்த விஷ்ணுபதி காலம் வர்றதுக்குள்ளே அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து இப்போ நிறைய வந்து பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணி தூரமாக இருக்கிற கோயில் தான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் வந்து எந்த பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணினீங்க அந்த மாதிரி போதும். ஸோ இப்போ 12 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமிகள் வரும். இப்போ சித்திரை மாதம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வரும், வைகாசி மாதத்தில் வந்து வைகாசி விசாகம் வரும். இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு சந்திரன். அந்த முழு சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் சந்திரன். அப்போ அந்த சந்திரன் வந்து முழுமையாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் வழிபாடு பண்ணுறது, இல்லை எனக்கு கோவில் போக முடியாது அப்படின்னாலும் நீங்கள் டெய்லி வெளியில் வந்து அந்த பௌர்ணமி நாளில் வந்து சந்திர பகவானுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி அதாவது நம்ம ஆரத்தி எடுத்து பால் வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதை வந்து வழிபாடு பண்ண நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனசு வந்து நிறைய வேதனைப்படுறது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, தெளிவான மனநிலைமை கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பௌர்ணமி சந்திரனை வழிபாடு பண்ண நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 15 நாள் தேய்வார், 15 நாள் வளர்வார். அதே மாதிரியாக நம்மளுடைய மனசு வந்து ஒரு செகண்ட் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த பௌர்ணமி வந்து வழிபாடு பண்ண நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனும் ஆக்டிவேட் ஆவார், நம்ம மனநிலைமையும் உடல்நிலையும் நல்ல மாற்றங்கள் வந்து நிறைய வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருக்கல்யாணம் வந்து சிவபெருமானுக்கும் மகாலட்சுமிக்கு விஷ்ணுக்கும் அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு இந்த மாதிரியான கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதங்கள்லேயும் இப்போ வைகாசியில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து கந்தசஷ்டி டைமில் வந்து முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பள்ளியறை பூஜைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு தேடிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிட்டு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த திருக்கல்யாண பூஜை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமான விஷயங்கள் இது எல்லாமே. இப்போ எந்த பண்டிகைகள் அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தோஷம் மங்களகரமான ஒரு விஷயத்துக்காக தான். அப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை நம்ம கலந்துக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு மங்களகரமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம குடும்பங்களில் வந்து அந்த மங்களகரமான விஷயங்கள் வந்து அடிக்கடி ஏன்னா நம்ம கர்மா ரிலேட்டடாக வந்து நம்ம எதை அதிகமாக தேடிட்டு இருக்கிறோமோ அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்மளுக்கு நடக்கும். அப்போது நம்மளுக்கு அந்த மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்துக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஸோ இது வந்து நம்மளுக்கு 7ஆம் பாவகம், அந்த பள்ளியறை பூஜை பார்க்குறது, இந்த 12ஆம் பாவகங்களாக வந்து வீக்காக இருக்கிறவங்க அந்த பள்ளியறை பூஜை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கலந்துக்கிறது, கோவிலில் வந்து அந்த பள்ளியறை பூஜை அந்த இது இருக்கும், பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆடிப்பெருக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புகள் இருக்குது. அது என்னென்னா ஒரு நட்சத்திரம் இருக்கும், அன்றைக்கி ஒரு திதி இருக்கும், ஒரு யோகம் இருக்கும், ஒரு கரணம் இருக்கும். இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் திதி யோகம் கரணங்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அன்னைக்கு நடக்கிற அந்த நாள் நட்சத்திரம் திதியில் வந்து நம்ம அந்த வழிபாடுகள் செய்யும்போது அந்த நெகட்டிவ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து நம்மளுடைய கர்மாக்கள், அதாவது சுப கர்மாக்களாக இருந்தாலும் பாவ கர்மாக்களாக இருந்தாலும் அதை வந்து அனுபவித்து அது முடியும் போது நம்மளுடைய இறப்பு இருக்கும். அப்போது நம்மளுக்கு சுப விஷயங்கள் வந்து நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஆனால் நெகட்டிவ் விஷயங்கள் எதையுமே வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறமே வழியே சரி பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து காலில் அடிபடணும், பிளட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து காலை முறிஞ்சாலும் அது நடக்கும், சின்ன ஒரு கீரல் பட்டாலும் அது நடக்கும். அப்போ நம்ம வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த சின்ன கீரலோடு அதை சரி பண்ணி கொடுக்குற மாதிரி வழிபாடுகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும். ஸோ அப்போ 9 கிரகங்களுக்கும் வந்து 9 நாள் நவராத்திரி. அப்போ அந்த 9 நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளுக்கும் வந்து மகாலட்சுமிக்கு, துர்கைக்கு, சரஸ்வதிக்கு அப்படின்னு 9 நாளும் நம்மளுக்கு பண்ணுவாங்க. கடைசி நாள் விஜயதசமி. ஸோ அது வந்து விஜயதசமி அப்படிங்கிறது வந்து வெற்றி அப்படின்னு அர்த்தம்.
அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்லா உச்சமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த விஜயதசமி டைமில் வந்து நம்ம கல்விக்கு உண்டான ஃபஸ்ட்டு அடியே எடுத்து வைப்பாங்க குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா புதன் உச்சமாக இருக்கும்போது தான் நம்ம அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்போ அந்த நவராத்திரி விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் அப்போ நம்ம வந்து சிறப்பாக அந்த பூஜைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள், அந்த டைமில் நிறைய மங்களகரமான பொருட்கள் இது எல்லாமே வந்து தானங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம மங்களகரமான ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போது நவராத்திரி அம்பாளுக்கு வந்து நவராத்திரி, ஐயாவுக்கு வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதாவது நம்ம வைகுண்ட மார்கழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி வரும், மாசியில் வந்து சிவராத்திரி வரும். அப்போது வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கும், சிவராத்திரி வந்து சிவனுக்கும் நம்ம வந்து வழிபாடு, அதாவது நைட்டு கண்ணு முழிச்சு காலையிலேருந்து நம்ம விரதம் இருந்து கண்ணு முழிச்சு அதுக்கப்புறம் வழிபாடுகள் பண்ணுவோம். அப்போது நம்ம கண்ணு முழிச்சு நம்ம 365 நாளும் வந்து நம்ம நல்லா தூங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்காக 2 நாள். இப்போது ஒரு நாள் வந்து விஷ்ணு ஒரு கண் அப்படின்னா சிவன் ஒரு கண். அப்போது அந்த 2 நாளும் வந்து நம்ம ஒரு வருஷத்தில் முழிச்சிருக்கோம் அப்படின்னா மற்ற 360 நாள் நம்ம நிம்மதியாக 364 நாள் நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு வழி அவர் காட்டுவார். ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு தூங்காமல் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த சிவனுக்கு ஒரு நாள், விஷ்ணுவுக்கு ஒரு நாள் நம்ம வந்து அந்த முழிச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ணி எனக்காக நீ வந்து முழிச்சிருந்து இந்த வழிபாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதற்கு எதிர்வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு அதை வந்து திருப்பி இவங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஞாபகம் வரும். அப்போ கடவுள் வந்து அவருக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்மளுக்கு அவர் திரும்ப நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வந்து அவர் நம்மளுக்கு செய்வார். ஸோ இந்த மாதிரி நவராத்திரி, சிவராத்திரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசியில் வந்து அன்னாபிஷேகம் நடக்கும் பௌர்ணமி டைமில். அப்போ அன்னாபிஷேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து அதை வந்து சரி பண்ண நாள் தான் அன்னாபிஷேகமாக கொண்டாடுவாங்க. அப்போ பிரம்மாவுடைய தலையை 4வது தலையை வந்து அவர் கொய்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிரும். அப்போ அவர் வந்து அந்த பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும். ஸோ கடவுளே வந்து பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னா நம்மள எவ்வளோ ஒரு இது சாமானியம். அப்போது அந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சந்திரன் சாப்பாடு அப்படிங்கிற விஷயம். அப்போ அந்த அன்னாபிஷேகத்தில் விரதம் இருந்து சிவனுக்கு ஃபுல்லாக அந்த அன்னத்தினாலேயே அபிஷேகம் பண்ணி அவருடைய சிரசில் இருக்கிற அந்த இவ்வளோண்டு சாப்பாடு நம்மளுக்கு வந்து அந்த பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பூஜைகள் எல்லாம் நம்ம கலந்துக்கிட்டு அந்த விரதம் இருந்து அந்த சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிடும்போது நம்மளுடைய சந்திரன் ஃபுல் பவரில் எஃபெக்டாக இருப்பார். அதாவது மனதளவுலையும் உடல் அளவுலையும் உணவு இந்த 3 விஷயத்துலையும் வந்து சந்திரன் முக்கிய காரணம். அப்போ அந்த 3 விஷயமும் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். ஒருத்தர் அதாவது நம்மளுக்கு 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது உணவு. அப்போ அந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கும் போது உணவு சார்ந்த இப்போ நிறைய பேர் வந்து சாப்பாடு இருந்தும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு சாப்பாடே இல்லாமல் இருக்கும், சாப்பாடு இருந்தாலும் வியாதிகள்னால நம்மளால சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ இந்த அன்னாபிஷேகத்தில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடும்போது நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகும். இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு மாதமும் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மாதமும் வந்து ஒரு பண்டிகைகளை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது கடவுள்களே வந்து ஒரு நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. அப்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து கோகுலஷ்டமி, ராமர் பிறந்தது ராமநவமி, இந்த மாதிரியான ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம், இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஒரு கடவுளும் வந்து பிறந்திருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற கோவில்கள் எல்லா கோயிலும் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்தெந்த கோவில் போகிறீங்களோ அந்தந்த கடவுள் வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நம்ம நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு அதாவது தாரைகள் ரூபமாக வந்து ஜென்ம தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, இந்த மாதிரியான எல்லா இதுவும் இருக்கும். அப்போ நம்ம எந்த கோயில் போனாலும் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து அங்கே இயங்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம எந்த கோவில் போனாலும்
நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 12 பாவகத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்போ அந்த 12 பாவகமும் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அந்த கோவிலில் போய் நம்மளுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்களா எதுவும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் அங்கே ஒரு நட்சத்திரம் இயங்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ண நம்மளுக்கே தெரியாமல் நிறைய நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதிலும் வந்து நம்ம வழிபாடுகள் பண்ண இப்போ நம்மளுக்கு ஒரு ரோகிணி அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னா இப்போ ரோகிணி வந்து எல்லாருக்கும் வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாசிட்டிவாக வருதோ அவங்க எல்லாமே வந்து அந்த கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது, கோகுலாஷ்டமி பண்ணுறது வழிபாடு பண்ணுறது, ராமநவமி வழிபாடு பண்ணுறது. ஏன்னா கிருஷ்ணரும் ராமரும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த சூரிய குலம் வந்து ராமர், சந்திரகுலம் வந்து கிருஷ்ணர். அப்போ இந்த குலத்தில் வந்து எல்லாரும் பிறந்திருக்காங்க. ஒரு சூரியன் அப்படிங்கிறது ஆண், சந்திரன் அப்படிங்கிறது பெண். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் பெண் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். அப்போது ஒரு ஆண் வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அப்போ சந்திரன் வந்து கிருஷ்ணர். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது சூரியனும் சந்திரனும் தான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வங்களாக நம்மளுக்கு தெரிவாங்க. மற்ற எந்த ஒரு கிரகங்களும் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய அம்மா, அப்பா, சூரியன், சந்திரன் இது எல்லா காம்பினேஷனும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு உயிர் அணுவிலிருந்து 6 அறிவு உயிர்கள் வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூரியன் சந்திரன் மூலியமாக தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கணும். அப்போ சூரியனும் சந்திரனும் தான் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு கிரகங்கள். அப்போ அவங்கள வந்து வழிபாடு பண்ண நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து பைரவருக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்மாஷ்டமி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நெகட்டிவ் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து காலபைரவரோட வழிபாடு வந்து சிறந்தது. ஏன்னா காவல் தெய்வமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கருப்பசாமி, முனீஸ்வரன், பைரவர் இந்த மாதிரியான எல்லா தெய்வங்களையும் வச்சுருப்போம். அப்போது நம்மளுக்கு வந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து பைரவர் இருப்பார். அவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். இருக்கிற நெகட்டிவ், அதாவது நோய் தீரணும், எனக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடன் சரியாகணும், நோய் சரியாகணும், பில்லி சூனியம் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு எடுத்துக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஜென்மாஷ்டமி வந்து பைரவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான, அவர் வந்து பர்த்டே அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகள், இப்போ தைப்பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது மார்கழி, அதாவது ஆடியிலேருந்து தை மாதம் வரைக்கும் அந்த நெல்லை வந்து விதைக்கிறது, அறுவடை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த அறுவடை பண்ணி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து மனிதருக்கும் அந்த வைக்கோல் வந்து மாட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பொங்கலும் மாட்டு பொங்கலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம வந்து அந்த தை பொங்கல் கொண்டாடுறது, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தை பொங்கல் கொண்டாடும் போது நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு 90 நாளுக்கு ஒரு டைம் ஆகுது அதை வந்து நம்ம தொட்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணியோ இல்லை தொடச்சோ ஏதாவது வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆனால் யாருமே வந்து ஒரு வருஷம் நிறைய வந்து இப்போ க்ளீனாக இருக்குதுன்னு விட்டுடலாம், இல்லை அதை அப்புறம் பண்ணலான்னு விட்டுடலாம். ஆனால் இந்த தை மாதம் நோம்பி வரும்போது மட்டும்தான் எல்லாரும் வந்து கம்பல்சரியாக வந்து வேண்டான்னு சொன்னாலும் வந்து இல்லை க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் பண்ணல அப்படின்னா சங்கராத்திரி வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி கடைசி நாளில் போகி கொண்டாடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும், உடஞ்ச பொருள், கிழிஞ்ச பொருள், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஒரு வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு பழசு எல்லாமே எரிச்சிட்டு ஒரு புது ஃபீல், ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வைக்கிறது, வீடே வந்து ஒரு பளிச்சுன்னு கொஞ்சம் இடமே வந்து நிறைய ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு, அதாவது மகாலட்சுமிக்கு பிடிச்சது சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த சுத்தம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்களிலிருந்து ஒட்டடி அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே இது பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய
வைப்ரேஷனாக இருக்கும். அப்போ அந்த 90 நாளைக்கு ஒருக்காவது நம்ம பண்ண மாட்டோம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கலில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். போகி கொண்டாடுறது எல்லாத்தையும் நெகட்டிவான விஷயங்களெல்லாம் எரித்து நம்ம போகி கொண்டாடக்கூடிய விஷயம் வந்து அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் டைமில் வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அன்னதானம் போடுறது, நம்ம ஒவ்வொரு விரதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வழிபாடுகள், நேர்த்தி கடன்கள், மொட்டை அடிக்கிறது. இப்போ மொட்டை அடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்ம சாதாரணமான ஒரு விஷயமா நினைப்போம். ஆனால் வந்து மொட்டை அடிக்கிறது வந்து 8ஆம் பாகத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, 8ஆம் அதிபதி தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு பெரிய பரிகாரம் தான். அப்போ அந்த மொட்டை அடிக்கிற விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது இந்த 8ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாகும். ஆனால் நம்ம நார்மலாக போய் நீங்கள் மொட்டை அடிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வேண்டுதல்கள், வழிபாடுகள், ஃபங்க்ஷன் டைமில் வந்து பண்ணினாதான் வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்கங்கிறதுக்காக தான் அதை வந்து பண்டிகைகள் மூலயமா பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒரு மாதமும் ஒரு பண்டிகைகளை வந்து சிறப்பாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கிற கோவில்கள் அதில் நடக்கக்கூடிய பண்டிகைகளை நிச்சயமாக நம்ம கலந்துக்கணும். அதில் கலந்துக்கிட்டு அதில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாத்துலேயும் வந்து நம்ம செஞ்சு அதில் ஒவ்வொரு பாவகத்தையும் வந்து நம்ம சிறப்பிச்சுக்கணும், புதுப்பிச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போது ஒரு அதாவது ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க மொட்டை அடிக்கும்போது அவங்க மனசில் நிறைய வேதனைகள் வந்து இருக்குது. நான் அதனால் மொட்டை அடிக்கிறேன், என்னால் முடியல, என்னோடய கஷ்டத்துக்காக மொட்டை அடிக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய பழைய கடன் கர்மா நிறைய இருந்து அவங்க வந்து அதை செய்வாங்க. இதே வந்து ஒருத்தங்க நம்ம நார்மலாக வந்து பண்ணுறேன், நான் வேண்டுதலுக்காக பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். இதே மாதிரி தான் எல்லா பரிகாரங்களும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம தானம் பண்ணணும். அதாவது நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய ஆடை, செருப்பு, கொடை, மாடு, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் தானம் பண்ணும்போது நம்மளுடைய இந்த தானங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறந்ததுக்கு அப்புறம் வந்து கருட புராணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை வந்து நம்மளுடைய ஆன்மா வந்து எங்கெங்கே போகுது, என்ன மாதிரியான நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கஷ்டங்களை அனுபவிக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதில் வந்து கருட புராணத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கும். அந்த கருட புராணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப அந்த நம்ம படங்களையாக பார்த்துருப்போம், எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க, நிறைய வந்து கஷ்டத்தை கொடுப்பாங்க, ஊசி வச்சு குத்துவாங்க, பாம்பை விட்டு கடிக்க விடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ நம்ம செஞ்ச ஒவ்வொரு தான தர்மங்களும் வந்து அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றும். ஒரு நெருப்பில் நம்மளை நடக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு செருப்பு தானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அந்த தானம் வந்து அந்த இடத்துல நம்மளை கிராஸ் பண்ணுறப்போ காப்பாற்றும். ஒரு குடை தானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மேலே படுமா. அப்போ நம்ம வந்து குடைகள் இதெல்லாம் தானம் பண்ணுறது வந்து நம்ம அந்த இடத்துல காப்பாற்றுமாம். அதாவது ஒரு சேரும் சகதியும் கழிவுகளும் இருக்கக்கூடிய ஆற்றில் வந்து நம்மளை நீந்த விடுவாங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம கோதானம் இதெல்லாம் பண்ணியிருக்கும் போது அந்த கோமாதாவை தானம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழை பிடிச்சி தான் தானம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த கோமாதா வந்து அங்கே வந்து நிற்குமா, நீ வந்து இதை கடக்கிறதுக்கு நான் உனக்கு வந்து உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு பொருளையும் ஒருத்தருக்கு, அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, தலையணை, பாய், இது எல்லாமே வந்து ஒரு பாவகமாக வரும். இப்போ நம்ம வந்து தூங்குறதுக்கு வந்து பாய், பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் வேணும். அப்போ 12ஆம் பாவகம் வந்து யாருக்கு நல்லா தூக்கம் வரலையோ அவங்க வந்து அந்த மாதிரியான பொருளை வந்து தானம் பண்ணால் அவங்க அதனால் இன்னொருத்தவங்க வந்து நல்லா தூங்கும்போது அந்த பாவங்கள் வந்து நம்மளுக்கு தீர்ந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள், ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். இது வந்து அவங்கவுங்களோட சொந்த ஜாதகத்து மூலிமா எந்த கிரகம் வந்து வீக்காக இருக்குது, எந்த கிரகம் வந்து நல்லா இருக்குது, எந்த பாவகம் வந்து கெட்டிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம அந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் அதுக்கு வந்து இப்போது நம்மளுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திசைகள் இருக்கும், அந்த பஞ்சபூதங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளக்கு போடணுமா, தானம் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம மந்திரங்கள் சொல்லணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து அவங்கவுங்க சொந்த ஜாதகங்கள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல தொலைச்சிட்டு எங்கேயோ போய் நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கிடைக்காது. அப்போ எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன இந்த பாவகங்கள் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து
நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கும் போது அது வந்து ஒரு மேலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வருஷத்தில் வந்து 4 கிரகணம் வரும். இந்த 4 கிரகணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் 15 நாள் இதில் கேப்பில் வரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அதே மாதிரி சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரும். இது வந்து இந்தியாவில் தெரியாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் வந்து யாரும் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறது வந்து அந்த கிரகணங்கள் டைமு தான். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அந்த சூரியன் வந்து சூரியனும் சந்திரனும் அந்த ராகு கேதுக்கள் கடக்கிற டைம் வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் பிரபஞ்சத்தில். அது நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் கூட அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் வந்து 1000 மடங்கு நம்மளுக்கு வலிமை கொடுக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாம்பு கடிச்சிட்டா அந்த பாடெல்லாம் போடுவாங்க. அது வந்து அந்த விஷமெல்லாம் இறங்குறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த கிரகண டைமில் நிறைய அந்த பூஜைகள் இதெல்லாமே பண்ணுவாங்க. அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட மந்திரத்தை வந்து நம்ம 108 டைம் 48 டைம் 1008 டைம் அது நம்மளுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்தா வரோம். ஏன்னா கடவுளுக்கே வந்து வலிமை இல்லை. இருந்தாலும் வந்து அவருக்கு வலிமை இல்லாத டைமில் நம்மளை யார் நினைக்கிறாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த கடவுளுடைய மந்திரங்களை ஜபிக்கிறது, கடவுள் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் கடவுளை நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வழிபாடுகள் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த டைமில் வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அது வந்து இப்போ தோஷமுள்ள நட்சத்திரங்கள் அதாவது தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள் அதாவது எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகணம் வருதோ அவங்க மட்டும் குளிச்சா போதும். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ கிரகணம் வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2-3 நாளுக்குள்ளே மழை வரும். ஏன்னா அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குற அந்த க்ளீன் பண்ணுற இதுதான் வந்து அந்த மலை. அப்போ நம்ம வந்து அந்த கிரகண டைம் முடிஞ்சதும் வந்து வீடு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு முறையான ஒரு விஷயம். இந்த விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய தோஷங்கள் வந்து வராது. அப்போது அந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த டைமில் வழிபாடுகள் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 மாதத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படின்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ரத சப்தமி, புரட்டாசியில் வர அந்த மகாலயபட்சம், இந்த மாதிரி டைமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம காரியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த கருட புராணத்தில் அதுதான் சொல்லியிருக்கோம். முன்னோர்களுக்கு வந்து நம்ம எப்படி கரெக்டாக மாதம் அந்த திதி கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், நம்மளுக்கு நிறைய தடைகள் ஏற்படுறது, ஊனமான குழந்தைகள் பிறக்கிறது, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே வந்து அந்த திதியும் தர்ப்பணமும் கரெக்டாக கொடுக்காதனால தான். புத்திரம் வந்து தள்ளி போகிறது, திருமண தடை ஏற்படுறது, இது எல்லாமே வந்து அந்த திதிகள் வந்து சரியாக கொடுக்காததுனால தான் நிறைய நடக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொதுவாக கொடுக்கறது வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த ரத சப்தமி வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். இந்த மகாலய பட்சத்தில் 15 நாள் 15 திதியிலும் யார் யார் எந்தெந்த திதியில் இறந்தாங்களோ அந்தந்த திதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போது அந்த திதிகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு எள்ளு தண்ணி, அதாவது நார்மலாக வந்து காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். யார் ஒருத்தர் வந்து தர்பையை வந்து கையில் போட்டு அந்த எள்ளு பச்சரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளு கலந்த அந்த தண்ணியை வந்து விட்டு அந்த மந்திரங்கள் மூலிமா சொல்கிறது தான் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதை வந்து ஒரு முறையாக நம்ம வந்து பின்பற்றணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களும் எல்லா பாவங்களும் வந்து சிறப்பாக நடக்கும். இதை வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம 1, 5, 9ஆம் பாவங்கள். அப்போ அந்த 1, 5 பாவகங்கள் மூலியமாக நம்ம வந்து ஒரு லக்னத்துக்கும் ஒரு மாதத்தில் வருது. அப்போ அந்தந்த மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த லக்னக்காரங்க அந்த திரிகோண மாதங்களில் வர அமாவாசை டைமில் வந்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னாலும் இந்த பொதுவான நாட்களில் வந்து நம்ம அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ மேலும் வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வழிபாடுகள் இருக்கும். அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து அவங்கவுங்க செஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழிபாடுகள் வந்து எப்படின்னா, நம்ம வந்து பிறந்தது வந்து ஃபிக்ஸடு, இது வந்து இந்த விஷயங்கள் இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம என்னதான் வழிபாடுகள் செஞ்சாலும் இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். அதாவது வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்தபின் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆற்றுல வந்து 3 மீன் இருக்கும். அந்த 3 மீனுக்கு பேர் வந்து ஒன்று வருமுன் காப்போம், ஒன்று வரும்போது காப்போம், ஒன்று வந்தபின் காப்போம் அப்படின்னு. அப்போது ஒரு மீனவன் வந்து அந்த மீனை வந்து நம்ம இனி நாளைக்கு வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு போகும்போது, அந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த மீன் வந்து அன்னைக்கே வந்து அதை நீந்தி வேறு இடத்துக்கு போயிடும். அந்த வரும்போது காப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் அவன் பிடிச்சதுக்கப்புறம் அவன் இறந்த மாதிரி நடித்து, அதுக்கப்புறம் இறந்துருச்சுன்னு அதை பார்க்கும்போது அது வந்து மறுபடியும் வேறு இடத்துல நீந்தி போயிடும். அது வரும்போது காப்போம். வந்தபின் காப்போம் அப்படிங்கிற மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு செயலும் செய்யாமல் அது அந்த மீனவன் கிட்ட மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய புண்ணிய கணக்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், இதனால் என்ன பலன், நான் இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன், இதனால் என்ன பலன், என்னோடய ஜாதகம் வந்து நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதான், அதனால் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்காம இந்த விஷயங்களெல்லாம் வந்து டைமிங்கில் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் செய்ய செய்ய நம்மளுடைய ஒவ்வொரு பாவகங்களும் ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற டைமில் வந்து இந்த புண்ணியங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய அரணாக வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் எல்லாமே வந்து அதாவது இப்போ நம்மளே பார்ப்போம், ஆட்சி உச்சம் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அதே மாதிரி கிரக நிலைகள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை பண்ண தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது எப்பவுமே வந்து தானம் தர்மம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாவகமும் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கடவுளோட வழிபாடும் ஒவ்வொரு மாதத்துலையும் வந்து நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வர நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பாவகங்களும் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்குறது வந்து நான் எல்லா டைம்லேயும் சொல்லுவேன். ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ என்னென்னா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு குரு உச்சமாக இருக்கும், ஒருத்தருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும், ஒருத்தருக்கு சந்திரன் உச்சமாக இருக்கும். இந்த மாதிரியான உச்சமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட உச்சமாக இருக்குதா நீச்சமாக இருக்குதா அப்படிங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு நீச்சமாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சார்ந்த காரத்துவங்கள் எல்லாமே வந்து வீக்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உச்சமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ அவங்க உச்சமாக இருக்கா செவ்வாய் உச்சமாக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம யார்கிட்ட பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம பிளஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும். அந்த உச்சமாக இருந்து அவங்க இப்போ 2ஆம் பாவகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து குரு உச்சமாக இருக்குது. அப்போ அவங்க குரு உச்சமாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வந்து நல்லா பழிக்கும். அப்போ வந்து அந்த குரு உச்சமாக இருக்கிறவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு 1000 மடங்கு வலிமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கோயில் போய் வழிபாடு பண்ணுறதை விட அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான், அந்த விநாயகரும் முருகரும் வந்து அந்த ஞான பழத்துக்காக அப்பா அம்மா சுற்றியே வந்து அவர் ஞான பழம் வாங்கிடுவார். இதே வந்து முருகர் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு போயிடுவார், உலகத்தை சுற்றுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து விநாயகர் ஞான பழம் வாங்கின மாதிரி. நம்ம எங்கேயும் போய் சுற்ற வேண்டாம். எவ்வளோ பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் நம்ம வந்து போகிறது 2வது பட்சம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயமும் வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ காலையில் இருந்துச்சு நம்ம அம்மா அப்பா இவங்க கிட்ட நல்லபடியாக பேசுறது, நம்மளுடைய உறவுகள் கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி பண்ணி இந்த மாதிரி பண்ண நம்ம வந்து வெளியில் எந்த ஒரு பெரிய கோயில்களுக்கோ செலவு பண்ணியோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே வேண்டியதில்லை. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுக்கு வழிபாடுகள் இல்லாத கோவில்களுக்கு போய் நம்ம ஒரு தீபம் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் போய் தான் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஈடாகாது.
ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்டேயே எல்லா வழிபாடுகளும் இருக்கும், எல்லா பரிகாரங்களும் இருக்கும். நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பரிகாரம் இருக்குது. நம்ம வந்து டெய்லி ஒருத்தவங்க வராங்களா, அவங்கள வந்து நம்ம நல்லபடியாக சிரித்து வரவேற்கிறதே ஒரு பரிகாரம் தான். ஒருத்தவங்க மன உளைச்சலில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் உங்ககிட்ட பேசுனதுனால என் மனசு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அது வந்து சந்திரனுக்கு ஒரு பரிகாரம். ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உடனே போய் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலை அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு 6ஆம் பாவகம். அப்போ ஒருத்தருக்கு வேலையில் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 6ஆம் பாவகம் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலையா, அப்போ நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கா, அப்போ நம்ம அதை கொடுக்கும்போது அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு குரு. அப்போ அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் மூலியமாக கடவுள் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மனதால் உழைப்பால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தானமாக கொடுத்துட்டு இருக்க பணம் தான் தானம் பண்ணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாகவும் செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாகவும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய வழிபாடுகள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் வந்து நிறைய விரதங்கள் இருக்குது. அதாவது மகாலட்சுமி விரதம், இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விரதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கு, அதாவது நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம், செல்வ வளம் இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான விரதங்கள் தான். ஸோ அந்த விரதங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக எல்லா நாளும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயமே நம்ம 12 பாவகங்களுக்கும் வந்து அதை சரி பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம 108 டைம் வந்து ஃபாலோ பண்ணும்போதே வந்து நம்மளுடைய 108 பாதங்களும் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால் உரு ஏற ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு பண்டிகைகள், இப்போ நான் அமாவாசை வழிபாடு பண்ணுறேன், பௌர்ணமினா நான் எப்பவும் பௌர்ணமி வழிபாடு பண்ணுறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த தோஷம் பாபம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கான்செப்ட் இருக்கும். நம்மளா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு தவறுகள் செஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தோஷமாக மாறிடும். இதே வந்து மற்றவங்க மூலிமா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு பாபமாக மாறிடும். அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் ஆக ஆக அது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து யாரால் நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் வருதோ அவங்கக்கிட்டேயே போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து மனசு சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் சரியாகும். இந்த தோஷங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு, அதாவது ஒரு உயிரை கொண்டு இருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு அந்த தோஷங்கள் வந்து அமைஞ்சிடும். அதாவது நம்ம இப்போ பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து சகட தோஷம், புணர்வு தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது 1-2 தான் தெரியும். ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த தோஷங்களை எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் தான். அப்போ நம்ம வந்து பிரதோஷ டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரதோஷ டைமில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த டைம் வந்து சிவன் வந்து நஞ்சு உண்ட டைம், அதாவது விஷத்தை சாப்பிட்ட டைம். அந்த டைமில் வந்து சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு விஷமாக தான் மாறும். அதாவது ஸ்லோ பாய்சன். இப்போ 4:30 to 6 பிரதோஷ டைம் அப்படின்னா 4:30 to 6 தான் வந்து இப்போது எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு விஷமான ஒரு பொருள். அந்த டைமில் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து விஷமாகும். ஸோ நம்ம தோஷங்கள் சரியாகணும் அப்படின்னா பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதத்துக்கு 2 டைம் வரும். அப்போ அந்த 2 டைம் வரக்கூடிய விஷயத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அன்னைக்கு ஒரு திதி இருக்கும், ஒரு யோகம் இருக்கும், ஒரு கரணம் இருக்கும். அப்போ நம்மளுடைய தோஷம் வந்து ஒரு டைமில் உருவாகியிருக்கும். சரிங்களா? அப்போ அந்த தோஷங்கள் வந்து ஒரு நட்சத்திரத்தில் உருவாயிருக்கும். அந்த நட்சத்திரத்தில் அதே நட்சத்திரம் நம்மளுக்கே தெரியாது. அந்த டைமில் வந்து நம்ம அந்த பிரதோஷத்துக்கு போவோம். அப்படி போகும்போது அந்த தோஷங்கள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போது அது நம்மளுக்கே தெரியாது. அதனால தான் வந்து நீங்கள் 108 பிரதோஷம் போங்க, 27 பிரதோஷம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் ஒருத்தரும் அந்த பிரதோஷ டைமில் நம்மளுக்கு கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் அந்த 4 to 6 சாப்பிடாம நம்ம வந்து கடவுளை வழிபாடு, வீட்டில் தீபம் போட்டு கடவுள் வழிபாடு பண்ணலாம், சிவபுராணம் பாடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பாவங்கள் சரியாகணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் மூலியமாக அதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம அது ரிலேட்டடாக போய்
போய் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து இப்போ யாருன்னே எனக்கு தெரியாது. நம்ம முன் ஜென்மத்தில் பண்ணணும், எப்போ பண்ணணும், நம்மளோட முன்னோர்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம எப்போ வந்து யார் ஒருத்தர் நம்ம செஞ்சிட்டோம், இந்த தவறுகள்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தவறு தான் தெரியாமல் செஞ்சிட்டோம், ஆனால் எனக்கு இப்போ தான் இதெல்லாம் புரிய வருது, நான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு எப்போ அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களும் வந்து கடவுள் நம்மளுக்கு அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை அந்த ஆட்களை நம்ம முன்னாடி காட்டுவார். இல்லை அதுக்குண்டான தான தர்மங்களை வந்து நம்மளுக்கு பண்ண வைப்பார். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கடவுளை வந்து வழிபாடு பண்ணுறது. எப்படி வந்து குழந்தைகள் வந்து என்ன தவறுகள் செஞ்சாலும் அம்மா அப்பா கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அவங்க அதை வந்து மன்னிச்சு ஏற்றுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் கடவுள் வழிபாடு வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டார். சரி இப்போவாது நீ வந்து மனசு திருந்திருக்கியே, இனிமேலாவது இது சரி பண்ணுறதுக்கு உனக்கு இவங்க வந்து இந்த நேரத்தில் இந்த டைமில் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு மூலியமாவோ இல்லை நீ இந்த டைமில் கொடுக்கக்கூடிய பணம் மூலியமாவோ ஒருத்தர் இந்த டைமில் இக்கட்டான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீ கொடுக்கக்கூடிய பணம் ரத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகதான் உன்னோட பாவங்கள் தோஷங்கள். ஏன்னா எப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க முகத்தில் சந்தோஷத்தையும் திருப்தியும் பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கடவுள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பூஜைகள் இது எல்லாமே வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய தீபம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல். ஸோ இதில் வந்து இந்த தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மண் விளக்கில் போடுவோம். ஸோ இந்த மண் விளக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 9 கிரகங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இந்த சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்காகவும், அந்த எண்ணெய் வந்து சந்திரனாகவும், திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதனாகவும், அந்த திரியில் வரக்கூடிய தீபம் வந்து செவ்வாயாகவும், அந்த தீ வந்து அந்த நெருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அணைஞ்சதுக்கப்புறம் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சனி பகவானாகவும், அந்த நிழல் வந்து பார்த்திங்க அந்த தீபம் எரியும் போது கீழே ஒரு நிழல் விழும், அந்த நிழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவாகவும், அந்த எண்ணெய் எரிய அந்த தீபம் எரிய எண்ணெய்கள் வந்து குறையும். ஸோ அந்த குறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அந்த தீபம் எரியும் போது அந்த ஆசைகள் குறைய கேது அப்படிங்கிற அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் கான்செப்ட் வந்து தீபம். அப்போ அந்த நல்லெண்ணெயில் போடும்போது இந்த சனி பகவானுடைய அந்த கர்மக்காரகனுடைய அந்த எண்ணெய் மூலியமாக தான் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே அழியும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அது சரி பண்ணிடுங்கிறதுனால தான் நம்ம வந்து தீபம் போடணும், ஒரு வெளிச்சம் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தீபத்தை போட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ண சொல்கிறோம். அது வந்து நெய் தீபமாக இருக்கலாம், எண்ணெயில் போடலாம், இழுப்பை எண்ணெய், நிறைய எண்ணெய்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரைத்தண்டும் வாழைத்தண்டு திரியும் வந்து போட்டு நம்ம வழிபாடு பண்ணுறது பார்த்திங்கன்னா தாமரை தண்டு செல்வ வளத்தையும் வாழைத்தண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வம்சத்தையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் எல்லா விஷயங்களையும் நம்ம பாசிட்டிவாக பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய கிரகத்தையும் நம்மளுடைய அடுத்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய கிரகத்தை வந்து எப்படி வந்து சரி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய வழிபாடுகளும் தான தர்மங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர மற்ற எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் பண்ணாது. அதனால் எல்லாரும் வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து ஒரு பண்டிகையும் சிறப்பாக வந்து நடத்தி எல்லா உறவுகளையும் நம்ம வந்து கூட இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சரியாக செய்ய நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே சரியாக அமையும். ஸோ வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கணும் இந்த வழிபாடுகள் செஞ்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நல்லபடியாக கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ என்னோட வந்து ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் நித்யா. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9751889997. ஸோ என்னோடய ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ. மிகவும் சிறப்பாக பண்டிகைகளும் பரிகாரங்கள் நிறைய விஷயங்களை வந்து வாழ்வியல் ரீதியாக நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிடம் தனிப்பட்ட முறையில் பார்ப்பதற்கு அவர்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்.